2024 சட்டமன்ற தேர்தலுக்கு சீமானுக்கு விவசாய சின்னம் கிடைச்சிருக்கு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? அதில் அவரை பற்றி அந்த டுபாகூரை பற்றி பேசுறதுக்கு ஒரு கருத்தும் இல்லை. இருந்தாலும் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். அவருக்கு விவசாய சின்னம் கிடைச்சிருக்கு. முதல்ல அந்த கரும்பு சின்னம் போட்டிருந்தாங்க, இப்போ ஏற்கலப்பை போட்ட சின்னம் கொடுத்துருக்காங்க. அதனால் விவசாயிகள்லாம் ஒட்டுமொத்தமாக பின்னாடி போயிடுவாங்கன்றதெல்லாம் நினைக்க வேண்டாம். காலையில் ஒரு கட்சி தலைவரை திட்டுவார், சாயந்தரம் ஆதரிப்பார். கிறிஸ்தவரில் காலையில் திட்டுவார், சாயந்தரம் ஆதரிப்பார். இஸ்லாமியரை திட்டுவார், ஆதரிப்பார். குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு திருநீரை வச்சுக்கிட்டு வந்து இந்துக்களை ஏமாத்த நினைப்பார். கடல் இறைவன்களை திட்டுவார். அது போன்ற அவர் நேர்மையற்ற ஒரு பாலியல் வன்மம் கொண்ட ஒரு நபர். அவர் வந்து அரசியலுக்கு அவர் இஸ் எக்ஸ்போஸ்ட். அதனால் இனிமேல் அவருடைய கட்சியோ அவருடைய பேச்சோ எடுப்படாது. ஒரு சிறந்த பேச்சாளர், அதில் மாற்று கிடையாது. அதை வச்சு நீ எவ்வளோ காலத்துக்கு ஓடலாம்? 15 ஆண்டு காலம் அவரை புறக்கணிச்சிட்டாங்க மக்கள். இன்னும் 20 ஆண்டு காலம் 25 ஆண்டு காலம் ஆனாலும் அவர் புறக்கணிக்கப்படுவது உறுதி. ஏனென்று சொன்னால் ஒரு நேர்மை இல்லாத ஒரு நபருங்க. கண்ட மேனிக்கு வசூல் பண்ணி இப்போ முதல்ல எல்லாம் கட்சிக்காரங்களை ஏமாற்றி மொழின்னு சொல்லிட்டு ஈழத்தமிழ் சொல்லிட்டு வசூல் பண்ணார். இப்போ பெரிய பெரிய நிறுவனத்தெல்லாம் மிரட்டி பணம் வாங்குறதா ஒரு செய்தி வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு வசூல் தான், வசூல் ஆசையும் பொன்னாசையும் தான் அவருடைய மெயின் இலக்கு. இப்போ அந்த டுபாகூர் சீமாக்கனுடைய ரொட்டீன் ஒர்க் என்னென்னா, நைட் ஆனால் சரக்கு அடிக்க வேண்டியது, காலையில் ஏஞ்ச உடனே ஏதாவது ஒரு சேனலுக்கு நிருபர்களை பார்த்து தான் பேட்டி கொடுப்பது. அப்போது பெண்களை ஆதரித்து பேசுவது, பெண்கள் ஆதரவு வந்துடுமா? விவசாயிகளை ஆதரித்து பேசுவார், விவசாயிகள் ஆதரவு வந்துடுமா? தொழிலாளர்களை பற்றி உயர்வாக பேசுவார், தொழிலாளர்கள் ஆதரவு வந்துடுமா? இப்போ சமீபத்தில் நடந்த பாகிஸ்தான் போரை கூட அந்த பாகிஸ்தான் மக்களுக்கு ஆதரவாக பேசினார். அதனால் இஸ்லாமியர்களே வெறுப்பாங்க சார். இஸ்லாமியர்களே ஏற்க மாட்டாங்க சார் இந்த தீவிரவாதத்தை. அப்படி இருக்கும்போது அதை கூட சப்ப கட்டி அதை வாக்கா மாற்றணுன்ற முயற்சி எடுபடாது ஒரு காலத்தில். இப்போ பாருங்கள், திராவிடரை பற்றி பேசி, திராவிட கட்சியை பேசி, திராவிடத்தை பேசி, பெரியாரை பற்றி பேசி தான் அவர் வளர்ந்தார். ஆனால் பிற்காலத்தில் என்ன பண்ணார்? அதே திராவிடத்தை எதிர்க்கிறாரு. ஆரியத்தை முதல்ல எதிர்த்தார், இப்போ ஆரியத்தை தலையில் வச்சு நான் கொண்டாடுறாரு. சங்கியை எவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்காரு. இனி சங்கினா நண்பன் சொல்லி ரஜினிகாந்த் அவர்களை பார்த்துட்டு வெளியில் வரும்போது ஒரு கருத்து சொல்கிறார். எதிரும் புதிருமாக பேசி ஒரு நேர்மையற்ற ஒரு நபர் உலகத்தில் ஒரு அரசியல் தலைவர் உண்டு என்று சொன்னால் அதற்கு முதல் உதாரணம் வந்து சீமான் என்றால், டுபாகூர் என்றால் அது வேறு கருத்து இல்லை. சமீபமாக நீட்டு கூட ஒரு எதிர்ப்பு தெரிவித்தார். அதாவது நீட்டு தேர்வில் நிறைய குளறுபடிகள் இருக்குது, அதை களையணும். ஆனால் ஒரு நுழைவுத் தேர்வு நிச்சயமாக தேவை. அந்த நுழைவுத் தேர்வு இல்லைன்னா என்ன ஆகும்? கடந்த காலத்தை போல் மிகப்பெரிய செல்வந்தர்கள், அரசியல்வாதிகள், தொழிலதிபர்களுடைய பிள்ளைகள்லாம் மருத்துவம் பார்க்கும், சாமானிய மக்கள்லாம் வெளியிலேருந்து வேடிக்கை பார்க்க வேண்டியது தான். பொன்முடியினுடைய பேரன்ங்க இன்னைக்கு நீட் எழுதுகிறாங்க. அதில் ஜெயிச்சாதான் மெடிக்கல் சீட்டு கிடைக்கும். தயாநிதி அவர்களுடைய மகள்கள் வந்து மருத்துவம் வந்து இந்தியாவில் படிக்காமல் வெளிநாட்டில் போய் படிக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பே இங்கே இல்லை. இதே நுழைவுத் தேர்வு இல்லைன்னா பெரிய பெரிய அதிகாரிகளும் பெரிய பெரிய தலைவர்களும் மிகப்பெரிய அளவில் பொருளை செலவழித்து இப்போது அந்த நிலை மாறி இருக்கு. நுழைவுத் தேர்வு நீட்டாக பார்க்காதீங்க. ஒரு நுழைவுத் தேர்வு, ஒரு தகுதி தேர்வு. அந்த தகுதி தேர்வில் இருந்தால் தான் இப்போ பாருங்கள், படித்த பசங்களுக்கு தான் பணம் கொடுத்து சேர்றாங்க. படித்த பசங்க தான் பணம் இல்லாதவங்களும் வந்திருக்காங்க. 7% அரசு பள்ளியில் படித்தவங்களுக்குலாம் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. கடந்த காலத்தில் அப்படி இல்லை. பணம் இருந்தால் போதும் டாக்டர் ஆகிடலாம். அந்த நிலை மாறி இருப்பதற்கு ஒற்றை காரணம் ஒரு நுழைவுத் தேர்வு. அதனுடைய பேர் நீட். இதுதான் அதில் நிறைய குளறுபடிகள் இருக்குது. இப்போ கூட அந்த பரீட்சை எழுதும்போது இதை செக் பண்ண, அதை செக் பண்ணி, இப்படி இருக்கணும் அப்படிங்கிற அதெல்லாம் தவறு. அது தேவையில்லாமல் விளைவிக்கின்ற ஒரு குழப்பம் என்றுதான் எனக்கு மனதில் பட்டு தவிர அதை காட்டி ஒரு நுழைவுத் தேர்வை அபத்தமாக பேசுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும் அந்த டுபாகூர் சீமான் அவர்கள் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. டுபாகூர் கட்சியை பொறுத்த வரைக்கும் சார், எந்த சின்னம் கொடுத்தாலும் எடுபடாது. அது பாலியலுடைய வன்மம். இப்போல்லாம் முதல்லலாம் பேசும்போது பெண்கள்லாம் நிறைய இருப்பாங்க. இப்போ பாருங்க, யாரும் வர்றதில்லை. இவரை கூப்பிட்டு நிற்க வைக்கிற காணொலியெல்லாம் வந்திருக்கு. அவர் பாலியல் வன்மம் சார். அவருடைய தளபதி கருப்பு வெள்ளை சீமான் துரைமுருகன் என்ன பண்ணியிருக்காரு? எவ்வளோ பெரிய பாலியல் வன்மம் கொண்ட ஒரு ஆபாசமான ஒரு வீடியோ வைரலாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த நாகப்பட்டினத்தில் தேர்தலுக்கு நிற்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இடும்பாவனம் கார்த்திகை. அவர் ஒரு பெண்ணை காதலிச்சு கர்ப்பமாக்கி, அதெல்லாம் எவ்வளோ பெரிய வன்மத்தினுடைய பாலியல் வன்மத்தினுடைய உச்சம். செந்தில் அவருடைய நிர்வாகி
கிண்டியில் போலீஸ் ஸ்டேஷனில் 3 பேர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எங்கள் கட்சிக்கு நான் கூப்பிட்டாலும் நீ இணக்கமாக இருக்கணும், என் கட்சியில் பெரிய தலைவர்கள் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க, அவங்க கூப்பிட்டாலும் இணக்கமாக நடந்துக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வேலை கொடுப்பேன்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிலை. கடந்த காலத்தில் ஒரு 30 வருஷம் முன்னாடி இந்த ஆட்டோ சங்கர்னு சொல்லுவாங்க, பாலியலுடைய வன்மம், அதை நினைவூட்டுகின்ற ஒரு நிலைப்பாடு. அதனால் எந்த காரணத்தை கொண்டும் அவர் யாருக்கு ஆதரவாக பேசுனாலும் ஒரு பச்சோந்தித்தனமாக இருப்பாங்க, ஒரு நேர்மை இருக்காது என்பதை மட்டும் சொல்லி அந்த டுபாக்கூருடைய பேச்சை எடுக்க வேண்டாம். அது மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு நபர், கட்சி என்பதை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும்.